ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவங்க ஊர்ல என்னன்னா, மழை பெய்யாததுனால விவசாயம் எதுவுமே பண்ண முடியல. வேலைகள் எதுவுமே இல்லாததுனால ஊருக்கு கிளம்பி நெறைய பேர் போக ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியூர்ல போய் பொழைக்கலாம் அப்படின்னு. ஆனா இவரும் இவங்க ஃபேமிலிஸ் எதையுமே கேட்கல. வேணா நம்ம இங்கேயே ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு இவரும் வேலை தேடி போறாரு. ஒண்ணுமே கிடைக்கல. இவர் போய்க்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுப் பகுதியில ஒரு மனிதன், ஒரு புலி, ஒரு குரங்கு, ஒரு பாம்பு எல்லாரும் ஒரு இதில விழுந்துட்டாங்களாம். ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டாங்களாம். விழுந்தோனே காப்பாத்த சொல்லி கத்தவும், இவரு தூக்கி விட்டுட்டு போறாரு. அப்ப சொன்னாங்களாம், "உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நாங்க பண்ணுவோம்." அப்படின்னு சொன்னாங்களாம் எல்லாரும். ஓகேன்னு இவரு போயிட்டாரு. போய் வேலை தேடி அலைஞ்சுட்டு ரொம்பவே சோர்வா வராரு பசியில. அப்ப இந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், ஒரு திராட்சை தோட்டத்துலேருந்து திராட்சைய பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. இவர பார்த்தோனே, "இந்தாங்க நீங்க சாப்பிடுங்கன்னு" குடுத்துச்சான். இவரு என்ன பண்றதுன்னே பசி மயக்கத்துல சரின்னு வாங்கி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புலி என்ன பண்ணுச்சான், "என்னோட குகையில வெறும் தங்கமா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொன்னுச்சான். ஓகே நம்ம உதவி பண்ணுறதுனால உதவி பண்ணுதுன்னு சொல்லிட்டு, இவரும் போய் தேவையானத எடுத்துக்கிட்டாராம். ஆனா அந்த மனிதன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாராம், அவர்கிட்ட கொண்டு போய் குடுத்து நம்ம விக்கலான்னு போனவரு, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, "இதெல்லாம் ராஜ காலத்து நகை மாரி தெரியுதே" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நகையோட இழுத்துட்டு போயி அரசர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாராம். அரசர் வந்து இவர் வந்து திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிறையில பிடிச்சு போட்டுட்டாங்களாம். அப்புறம் இவருக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. பாம்பு ஒண்ணு காப்பாத்துனார் இல்லையா? அது வந்து காப்பாத்துனா நல்லாருக்கும்னு நெனச்ச செகண்ட்லயே பக்கத்துல வந்துருச்சாம். வந்துட்டு சொல்லுச்சாம், "உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு புரியுது. நான் சொல்ற மாரி நீ நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ராணிய போய் கொத்துச்சான். "கொத்திர்றேன். ஆனா உனக்கு தான் அந்த வைத்தியம் தெரியும் அப்படின்ற மாரி நீ யார்ட்டயாவது சொல்லிவிடு. உன்னைய கூப்பிட்டு விடுவாங்க. நீ வந்து சரி பண்ற மாரி பண்ணிரு. உன்னைய விடுதலை பண்ணிருவாங்கன்னு" சொன்னாங்களாம். உடனே போய் கொத்த, இவரு போயிட்டு காப்பாத்த, அவங்க வந்து அரசர் வந்து நெறைய பொன்னும், பொருளும் கொடுத்தாராம். அப்பதான் இவரு வந்து உண்மைய சொன்னாராம். இந்த மாரி நடந்துச்சு. ஆனா அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு. உடனே அந்த அரசர் இவர விடுவிச்சுட்டு, அந்த பொய் சொல்லி இவர உள்ள போட்டாரு இல்லையா? அவர கொண்டு வந்து போட்டாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது பார்த்தீங்களா? மிருகங்கள் கூட உதவி பண்றதுக்கு முன்வருது. ஆனா மனிதன் வந்து துரோகம் பண்றதுல தான் குறியா இருக்கான் அப்படின்றது இந்த கதையிலேருந்து தெரியுது.